ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் அன்றைக்கி பண்ணைக்காட்டு போயிருந்தாங்க ஒரு ஈவெண்ட் விஷயமா. அப்புறம் மற்றவங்கள்ட்ட நிப்பாட்டிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. சரி பொட்டா 2 பொட்டா பிச்சு போட்டு போயிடுவோம், பசியில் இதுக்கு மேலே பசித்தாங்க சொல்லி வண்டியை நிப்பாட்டாங்க. மற்றவங்க பஸ் ஸ்டாண்ட் தாண்டி நிப்பாட்டினாங்க. கடைக்கில் போனதும் அப்படியே இந்த சால்னா வாசல் மூக்கில் ஏறிச்சுங்க. போனதும் உட்காந்து வச்சு டெம்டிங்லேயே அப்புறம் இலையை வச்சா இலையை எப்பயும் போல் நம்ம நல்லா தனி தச்சு குளிப்பாட்டி வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தா அண்ணா பொட்டா எடுத்துகிட்டு வந்தார். சுட 2 பொட்டா அப்படியே பிச்சு போட்டார் எனக்கு. அப்புறம் சால்னா ஊற்றிட்டு லைட்டாக கொஞ்சம் ஊற விட்டேன். அப்புறம் தம்பி 2 பொட்டா போதும்ண்ணா. சரிண்ணா அவனுக்கு 2 பொட்டா போட்டு சால்னா வாங்கினானா. சால்னா வேணாம், எனக்கு இதுவே போடணும், உரைக்கிற மாதிரி இருக்குண்ணா. இல்லை அப்போ நான் சாப்பிட்டு பார்த்தேன், வேறு சால்னாவோட சாப்பிட்டு பார்த்தீங்க. சால்னா சுமாராக தான் இருந்துச்சு, பட் உரைக்கல இல்லை. அப்புறம் அந்த கிரேவியோடு சேர்த்து சாப்பிடும்போது கிரேவி நல்லா இருந்துச்சுங்க. சால்னாவோட கிரேவி நல்லா இருந்துச்சு, நல்லா வெங்காய கிரேவி. அப்புறம் வெங்காய கிரேவி சால்னாவை 2யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பைட்டு போனேங்க. 2மே சேர்த்து சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. பட் சால்னா சுமாராக தான் இருந்துச்சு, டேஸ்ட் அந்தளவுக்கு இல்லை. அப்புறம் ஆம்லேட் ஓரளவு தான் பெப்பர் போட்டேன், ஒரு பக்கம் பெப்பரே போடல. அவனே சாப்பிட்டு பார்த்தேன். பட் நம்ம ஆம்லேட் இப்படி சாப்பிட்ற ஆளே கிடையாது. ஆம்லேட் நம்ம எப்போயும் இந்த சால்னாவோட மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுவோம், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு பைட் வச்சிங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அவங்ககிட்டையும் கேட்டேன் எப்படா இருக்குது அப்படின்னு. அவனும் சால்னா லைட்டாக டிப் பண்ணி சாப்பிட்டு பார்த்தான், ஆனால் உரைக்கலை கண்டிப்பாக சால்னா. பட் ஆனால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, நான் கடைசியில் சொல்லிட்டேன்ட்டான். சரி ஓகே, அவங்க சாப்பிட்டா போதும், இல்லைனா இதை நெய்வான். அப்புறம் பார்த்தா நம்ம பொரோட்டா ஊறி போச்சு. சரி ஓகே, பொரோட்டா ஒரு பீஸு, அதுக்கு மேலே ஆம்லேட் ஒரு பீஸ், அதுக்கு மேலே இன்னொரு பொரோட்டா ஒரு பீஸை வச்சு நல்லா ஒரு பிடிச்சி எடுத்துடைய வாயில் போட்டேன். பார்த்தீங்களா, காட் லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. இந்த மாதிரி தான் யார் சாப்பிட்டீங்களோ கீழே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது இல்லாமல் சாப்பாடு வேஸ்ட்டாக கூடாதுங்க. அதனால் பேலன்ஸ் அந்த சால்னா சின்ன பொரோட்டா பீஸையும் நம்ம ஆம்லேட் வச்சு நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி சாப்பிட்றோம். இந்த மாதிரி தாங்க க்ளீனாக சாப்பிட்ணுங்க. எப்போயுமே ஹைஜீனிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. என்ன மாதிரி யாராலையும் சாப்பிட முடியாது. ஐ எம் டிஃப்ரெண்ட் பர்சனுங்க சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீடியோ இதோட முடிச்சுங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர். அப்புறம் சிபிக்கிட்டையும் கேட்டே பொரோட்டா நல்லா இருக்கான்னு கேட்டேன். எதுவுமே சொல்லாமல் பாட்டு வண்டியில் உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் பொரோட்டா எப்படி இருக்குன்றது. பொரோட்டா நல்லா இருந்துச்சா? எங்கேயாவா சொல்லு. சரிடா.